ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ஜிகே ஈஸி கிரேசி. இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த லெட்டர் ஹோல்டர் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு வந்துட்டு நான் tassel இங்கே வச்சுருக்கேன் இல்லையா, அது வந்து செப்பரேட்டாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. இந்த பவுச் பேட்டர்னும் வந்து நான் பார்ட் 1 பார்ட் 2 சொல்லிவிட்டு 2 செப்பரேட் வீடியோவாக வந்து நம்ம சேனலில் போட்டிருக்கேன். அதுக்கான லிங்க்கும் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் கொடுக்குறேன், அதை போய் பாருங்கள். இப்போது நம்ம இதை செய்கிறதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா, உங்களுக்கு ஒரு பேஸ் கிளாத் வேணும். நீங்கள் வந்து பேட்டர்ன் இருக்கக்கூடிய கிளாத் ப்ரிஃபர் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த போல் உங்களோட பவுச் கலர் வந்து பார்த்து வந்து நீங்கள் பண்ணிக்கோங்க. நான் வந்து ப்ளெயினாக எடுத்துக்கிட்டேன், ஏன்னா என்னோடய பவுச் வந்து கலர்ஃபுல்லாக இருக்கிறதுனால நான் வந்து ப்ளெயின் கிளாத் எடுத்திருக்கேன். அது மாதிரி பவுச்சோட லென்த்தை பொறுத்து லெட்டர் ஹோல்டரோடைய லென்த்தும் வந்து மாறுபடும். என்னோடய பவுச் ஒவ்வொன்றும் வந்து 7 இன்ச்சஸ் இருக்குது. ஸோ அதுக்கு தகுந்த போல் நான் இப்போ அதோடய பேஸ் கிளாத் வந்து கட் பண்ணிக்கிறேன். பேஸ் கிளாத் வந்து 21 இன்ச்சஸ் வந்து லென்த்லேயும் 10 இன்ச்சஸ் வந்து வித்லேயும் வந்து நான் எடுத்திருக்கேன். இப்போ இந்த 21 இன்ச்சஸில் வந்து 2 பவுச்சுக்கும் 7 இன்ச்சஸ் வந்து போயிடும். ஸோ பேலன்ஸ் வந்து 7 இன்ச் இருக்கும். அதை வந்து நான் கீழே 1 இன்ச்சு, சென்டரில் வந்து 2 இன்ச்சு, டாப்பில் வந்து 4 இன்ச்சு அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு அதுக்கு தகுந்த போல் நான் வந்து இதை ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்க போகிறேன். நான் பேஸ் கிளாத் வந்து மொத்தம் 2 பீஸாக எடுத்திருக்கேன், கொஞ்சம் திக்னஸ் வேணுங்கிறதுக்காக. நீங்கள் எடுக்கிற துணி வந்து நல்லா திக்கான துணியாக இருக்குன்னா ஒரு துணியே வந்துட்டு போதும். இப்போது இதை வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். துணியோட நல்ல பக்கத்தை வந்து உள்பக்கமாக வச்சுட்டு ஆரோ போட்டிருக்க டைரெக்ஷனில் வந்து தையல் மிஷின் இருந்ததுன்னா அதில் தைச்சிடுங்க, ஏன்னா அது வந்து கொஞ்சம் தையல் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ நான் வந்து தையல் மிஷினில் வச்சு நார்மல் ஸ்டிச்சஸ் வச்சு நான் இப்போ தைச்சிட்டேன். இப்போ வந்து ஒரு பவுச் மாதிரி இருக்குது. இதை வந்து திருப்பினிங்கன்னா நல்ல பக்கம் வந்து வெளியில் வந்துடும். இப்போ நான் அதை திருப்பி வச்சுருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மேல் பக்கம் வந்து தைக்காமல் இருக்குது, மித்த 3 பக்கமும் வந்து தைச்சிருக்கு. சைட்ஸ் எல்லாம் நல்லா படிஞ்சு வர்றதுக்காக மேலே வந்து ஒரு படிவு தையல் இப்போ போட போகிறோம். என்கிட்ட வந்து டிசைன் ஸ்டிச் பண்ணுற மிஷின் வந்துட்டு இருக்குது. அதனால் நான் வந்து கொஞ்சம் ஜிக்ஸாக் மாதிரி ஒரு ஸ்டிச் வந்து நான் போட்டிருக்கேன். இது வந்து நான் சும்மா ப்ளெயின் கிளாத்துன்றதுக்காக டெக்கரேஷனுக்காக பண்ணியிருக்கேன். இது சும்மா. இப்போ நீங்கள் டிசைன் இது எடுத்தீங்கன்னா, துணி எடுத்திங்கன்னா இதெல்லாம் வந்து தேவை கிடையாது, நார்மலாகவே வச்சு தைச்சிக்கலாம். இப்போ இதுக்கு மேலே வந்துட்டு பவுச் வந்து நான் பெல் பின்ஸ் போட்டு பொசிஷன் மாறக்கூடாதுன்றதுக்காக நான் வந்து பின் பண்ணி வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் வந்து இப்போ நம்ம வந்து தையல் மிஷினில் வச்சு தைக்கணும். கீழே வந்து பார்த்திங்கன்னா நான் 1 இன்ச் கேப் விட்டுருக்கேன். அதுக்கப்புறம் சென்டரில் வந்துட்டு 2 இன்ச் கேப் விட்டுருக்கேன் ஸ்பேஸ்க்காக. மேலே வந்து பார்த்திங்கன்னா 4 இன்ச் வந்துட்டு கேப் இருக்குது. இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா, எக்ஸ்ட்ரா வந்து ஒரு மடிப்பு தைச்சிட்டு அதுக்கப்புறமேட்டு ராட் மாதிரி வைக்கிறது இல்லை குச்சி மாதிரி வைக்கிறதுக்கு வந்து நம்ம ஸ்பேஸ் விட்டு தைக்கணும். ஸோ இது எல்லாத்தையும் தைச்சிட்டு நான் உங்களுக்கு இப்போ காட்டுறேன். நான் மிஷினில் வந்து எல்லாத்தையும் செட் பண்ணிட்டேன். இப்போ வந்து அந்த க்ரோஷே பவுச் மாதிரி வச்சு நான் இப்போ தைக்க போகிறேன். இது வந்து மிஷினில் வச்சு தைக்கிறது வந்து ரொம்ப நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். ஏன்னா நம்ம நார்மல் துணி வச்சு பண்ணலை, க்ரோஷே இது வச்சு பண்ணுறதுனால நமக்கு வந்து தையல் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வேணும். அதனால் நான் இதுக்கும் வந்து ஜிக்ஸாக் ஸ்டிச் தான் வந்து போடுறேன். நம்ம இப்போ இந்த பவுச்சோட எண்டுக்கு வந்தாச்சு. நல்லா ஸ்ட்ராங்கான ஒரு தையல் போட்டு பிரிஞ்சு வராத மாதிரி நல்லா கெட்டி தையல் மாதிரி போடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி நல்லா 1 or 2 டைம்ஸ் வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் போயிட்டு வந்துட்டு போட்டுக்கோங்க. இப்போ முடிஞ்சிடுச்சு. நூலை வந்து கட் பண்ணுறப்ப பார்த்து கட் பண்ணுங்கள். இப்போ மேலே வந்து நான் ஒரு 1 சென்டிமீட்டர் அளவுக்கு மடித்து வச்சு நார்மல் தையல் தான் இது, வந்து ஜிக்ஸாக் ஸ்டிச்லாம் போடல, நார்மல் மிஷின் ஸ்டிச் இருக்கும் இல்லையா, அந்த ஸ்டிச் தான் இப்போ போடுறேன். இப்போ இது வந்து போட்டாச்சு. இது வந்து ஒரு 1 இன்ச் அளவுக்கு மடித்து திருப்பி வந்து அடிச்சிடுங்க. இப்போ மடிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி பக்கம் வந்து வரணும் மடிப்பு, முன்னாடி பக்கம் வந்து வந்துச்சுன்னா அவ்வளோ நல்லா இருக்காது. எனக்கு வந்து ஒரு 1 இன்ச் அளவே வந்து கேப் வந்து போதும். ஏன்னா நான் வந்து நியூஸ் பேப்பரை தான் வந்து ரோல் பண்ணி வந்து அந்த கேப்பில் வந்து சப்போர்ட்காக கொடுக்க போகிறேன்.
நீங்கள் வந்து குச்சியோ இல்லை வேறு ஏதாவது பிளான் பண்ணுறீங்கன்னா அதோட திக்னஸ்க்கு பொறுத்த மாதிரி நீங்கள் வந்து மேலே வந்து ஸ்பேஸ் வந்து அதிகப்படுத்திக்கணும், இல்லைன்னா கம்மிப்படுத்திக்கணும். ஸோ இப்போ இதே முடிச்சாச்சு. நல்லா கெட்டி தையல் போட்டு கட் பண்ணி எடுத்துடுங்க. இப்போ அழகாக வந்து படிஞ்சு வந்துருச்சு நமக்கு. இது இப்போ எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். இப்போ ஃபுல்லாகவே முடிச்சாச்சு. கீழே வந்து 1 inch ஸ்பேஸ்லாம் விட்டு எல்லாமே பர்ஃபெக்டாக முடிச்சாச்சு. சைட்ஸ் எல்லாமும் அடித்தாச்சு ஃபுல்லாகவே. நான் இப்போ வந்து மேலே வந்து நியூஸ் பேப்பர் வந்து ரோல் பண்ணி அதை வந்து சப்போர்ட்காகவும், கீழே வந்து உள்ளனில் வந்துட்டு டாசல் மாதிரி பண்ணலான் இருக்கேன். குஞ்சம் மாதிரி வைப்பாங்க இல்லையா டெக்கரேஷனுக்கு, அதை பண்ண போகிறேன். நான் வந்து நியூஸ் பேப்பர் வந்து ரொம்ப மெலிசாக வந்து உருட்டி நல்லா எனக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ நல்லா ஸ்ட்ராங்காக வந்து உருட்டி வச்சுக்கிறேன். உங்களுக்கு வந்து குச்சி கிடைக்கிதுன்னா நீங்கள் அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து அவ்வளோ அழகான குச்சி கிடைக்கல, அதனால் நான் வந்து நியூஸ் பேப்பர் வந்து ரோல் பண்ணி பண்ணுறேன். இது வந்து நல்லா ரொம்ப ஸ்ட்ராங்காக பண்ணணும், இல்லாட்டினா வந்து நம்ம லெட்டர் ஹோல்டர் வந்து வெயிட் தாங்காது. ஸோ நியூஸ் பேப்பர் பண்ணுறப்போ ரொம்ப பார்த்து கவனமாக பண்ணுங்கள். நமக்கு வந்து நல்லா வெயிட் தாங்குற மாதிரி பண்ணணும். இப்போ நான் வந்து பண்ணி முடிச்சிட்டேன். இது வந்து கரெக்டாக இருக்கானான்றதை நான் செக் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ 2 சைட்லேயும் பார்த்திங்கன்னா நமக்கு கரெக்டாக இருக்குது கேப்பு. இப்போ நியூஸ் பேப்பர் அசிங்கமாக தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இது மேலே வந்து நான் லைட் கலரு உள்ளன் ப்ளூ கலர் வந்துட்டு நான் வந்து இப்போது சுற்றிட்டுருக்கேன். இதே மாதிரி 2 எட்ஜஸ்மே வந்து நம்ம ரெடி பண்ணி வைக்கணும். பேப்பரில் வந்து கொஞ்சம் க்ளூ போட்டுட்டு பண்ணிங்கன்னா வந்து உங்களுக்கு ஈஸியாக வந்து ஃபிக்ஸ் ஆயிரும், கழண்டு வராது. க்ளூ போட்டுக்கோங்க. அது மாதிரி எண்டுலேயும் வந்துட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் க்ளூ தடவிட்டு நம்ம ஒட்டி விட்டோம்னா அது கொஞ்சம் ஈஸியாக காஞ்சிரும். நான் ஃபுல்லாக ரோல் பண்ணல, ஃபுல்லாக ரோல் பண்ணுறதுனால ஃபுல்லாக ரோல் பண்ணிக்கலாம், அது நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்கும். அதுமாதிரி எண்டில் வந்து கொஞ்சமாக க்ளூ தடவிட்டு அதையும் வந்து நல்லா ஒட்டி விட்டுடுங்க. இப்போ 2த்தையும் நான் வந்து க்ளூ தடவி ஒட்டி நல்லா காய வச்சிட்டேன். இதை வந்து நம்மளுடைய லெட்டர் ஹோல்டரில் வந்து போட்டுட்டு இதுக்கு மேலே கயிறு இப்போ ரெடி பண்ணணும். கரெக்டாக வந்து எனக்கு ஒரு 2 சென்டிமீட்டர் அளவுக்கு எனக்கு ஓரளவு 2 பக்கமும் இருக்குது. நான் அதே லைட் கலர் நூல் வந்து ஒரு 3 வந்து ஒரு 30 சென்டிமீட்டர் அளவுக்கு நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இது 3த்தையும் ஒன்றா வச்சு ஒரு நாட் போட்டுக்கோங்க. நாட் வந்து நல்லா டைட்டாக போடுங்க. ஏன்னா வந்து நம்ம இந்த ஜடை பின்னுற மாதிரி வந்து இந்த 3த்தையும் வந்து பின்ன போகிறோம். ஏன்னா வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும் நமக்கு. அதுக்காக எவ்வளோ அளவு நம்ம ஸ்ட்ராங்காக பின்னுறோமோ அவ்வளோ வந்து நமக்கு வெயிட் தாங்கும். இது மாதிரி வந்து ஃபுல்லாக இந்த நூலுடைய நீட்டு ஃபுல்லாக வந்து நான் இப்போ பின்ன போகிறேன். டைட்டாக வந்து பின்னணும். லூஸ் விட்டிங்கன்னா வந்து ரொம்ப வெயிட் இழுக்க அது மாதிரி நீண்டு கொடுக்க ஆரம்பிச்சிடும் உள்ள நூல். ஆனால் நல்லா டைட்டாக பின்னுங்க. இப்போ இதே மாதிரி ஃபுல்லாக பின்னிட்டு நான் உங்களுக்கு எண்டில் வரப்போ நம்ம ஹைட் எவ்வளோ வைக்கணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன். ஆல்மோஸ்ட்டு முடிவுக்கு வந்தாச்சு. இப்போ நான் வந்து இதை வச்சு செக் பண்ண போகிறேன். ஹைட் கரெக்டாக இருந்ததுன்னா நம்ம அதோடய முடிச்சிக்கலாம். கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக விட்டுருக்கேன், அது எதுக்காக நான் சொல்கிறேன். கரெக்டாக இருக்குது. ஸோ அந்த இடத்துல வந்து வச்சு ஒரு நல்லா டைட்டாக வந்து முடிச்சு போட்டுக்கோங்க. இது முடிச்சு வந்து கழண்டு வந்துருச்சுன்னா நம்ம பின்னது எல்லாமே வேஸ்ட்டாக போயிடும். அதனால் ரொம்ப நல்லா டைட்டாக வந்து போடணும் முடிச்சு போடுறது. ரொம்ப வந்து ஒட்டி வெட்டாமல் கொஞ்சமாக விட்டுட்டு எக்ஸ்ட்ரா நூலை வந்து கட் பண்ணிவிடுங்க. கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நூல் எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி 2 டைட்டான முடிச்சு வந்து போட்டுடுங்க. இது வந்து எப்படின்னா நான் இங்கே வந்து டாசல் வந்துட்டு வைக்கல, பட் வந்து அந்த முடிச்சு போட்டிருக்க அந்த நாட்டே வந்து பார்த்திங்கன்னா அழகாக இருக்கும். ஸோ அதுக்காக வந்து நான் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் வந்து வச்சுருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு இன்ச் அளவுக்கு நான் கீழே அது வர மாதிரி வந்து வச்சு டைட் பண்ணுறேன் 2 பக்கமுமே.
அப்புறம் இந்த பக்கம் முடிச்சு போடுறப்பையும் வந்து அந்த நாட் வந்து கீழே பக்கமாக பார்த்து வரணும். அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து வந்து நீங்கள் முடிச்சு போடணும். கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணணும். அதை போட்டு நல்லா வந்து டைட் பண்ணிவிடுங்க 2 பக்கமும். டைட் பண்ணிவிட்டு நல்லா வந்து இழுத்து பார்த்து செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா வெயிட்டான பொருள் நம்ம வச்சாலும் வந்து நமக்கு இந்த கயிறு வந்து தாங்கணும். அதுக்காக தான் நல்லா இழுத்து பார்த்துக்கோங்க. முடிச்சு வந்து கழண்டு வரக்கூடாது. அதுக்கு தகுந்த மாதிரி நல்லா முடிச்சே நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும். இப்போது கீழே வந்து இந்த குஞ்செல்லாம் நான் வைக்க போகிறேன். இந்த டாசல்ஸ் வந்து ரெடி பண்ணுறது வந்து செப்பரேட் வீடியோவாக நான் போட்டிருக்கேன். அதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. இப்போ இந்த டாசலை வந்து எப்படி நம்மளோட லெட்டர் ஹோல்டரில் அட்டாச் பண்ணுறது அப்படிங்கிறத நான் இப்போ காட்டுறேன் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு நீங்கள் என்னென்ன கலர்ஸ் எடுத்துருக்கீங்களோ அது வந்து உங்களுக்கு பிடிச்ச ஆர்டரில் வந்து வச்சுக்கோங்க. ஒரு ஈக்குவல் டிஸ்டன்ஸ் பார்த்து வச்சுக்கோங்க. நான் இப்போ ரேண்டமாக கலர் சூஸ் பண்ணி நான் பாட்டு வச்சிட்ருக்கேன். ஈக்குவல் டிஸ்டன்ஸில் வச்சிட்ருக்கேன். இப்போ இந்த 4 டாசலும் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஹைட்டு. இந்த சென்டரில் இருக்க ப்ளூ கலர் டாசல் வந்து பார்த்திங்கன்னா நான் மேலே வந்து பீட் கொடுக்க போகிறேன், மணி கொடுக்க போகிறேன். அந்த கலர் மணி கொடுக்கறதுக்காக நான் வந்து அதை வந்து கொஞ்சம் ஹைட்டு வந்து சின்னதாக வந்து கட் பண்ணியிருக்கேன். அது வந்து நீங்கள் சின்னதாக கட் பண்ணணும்னு கிடையாது. நான் வந்து அது பர்பஸாகவே வந்து நான் சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து இந்த 2 மணியையும் வந்து அந்த 2 கயிற்று உள்ளேயும் போகிற மாதிரி போடணும். நம்ம இப்போ எப்பயுமே வந்து இந்த மாதிரி நூல்லாம் வந்து சட்டுன்னு வந்து உள்ளே போகாது. அதனால் அதோட டிப்பில் வந்து க்ளூ தடவிட்டு பண்ணிங்கன்னா அது வந்து ஃபாஸ்ட்டாக வந்து உள்ளே போயிடும். இப்போ இன்னொரு மணியையும் வந்து போட்டுடுங்க. இதில் நான் வந்து இப்போ க்ளூ பண்ணாமல் பண்ணுறேன். அதனால தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. க்ளூ பண்ணிவிட்டு பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும். இப்போ இது இந்த ஹைட் அளவுக்கு வச்சுட்டு நம்ம வந்து இதை ஊசி வச்சு அந்த பேஸ் துணி ஒயிட் கலர் இருக்கு இல்லையா, அதில் வந்து நம்ம இப்போது அட்டாச் பண்ணணும். அதை ஊசியோட காது வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கணும். ஏன்னா உள்ள நூல் வந்து கொஞ்சம் மதமான உள்ள நூல்னால் நமக்கு வந்து உள்ள நுழையிறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் நான் இப்போ க்ளூ தடவுறேன். க்ளூ தடவிட்டு இது எனக்கு கொஞ்சம் சின்ன காது வச்ச ஊசி அப்படிங்கிறதுனால நான் ஒரு நூலாக வந்து அந்த துணியில் வச்சு தைக்கிறேன். உங்களுக்கு பெரிய காது இருக்க ஊசினா 2த்தையும் நீங்கள் ஒன்றாவே வச்சு இது பண்ணிக்கலாம். என்கிட்ட அவ்வளோ பெருசு இல்லைன்றதுனால நான் வந்து ஒன்றா வந்து வச்சு தைக்கிறேன். இப்போ இது வந்து இதுதான் சென்டர்ன்னு எனக்கு தெரியும். நீங்கள் சென்டர் எப்படி கண்டுபிடிக்கணுன்றதையும் நான் இப்போ காட்டுறேன். ஒரு 1 சென்டிமீட்டர் அளவுக்கு வச்சு தைக்கணும் அதை. இப்போ இதை மடித்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு மடிப்பு வரும். அந்த மடிப்பு தான் வந்துட்டு சென்டர். இதில் ஒரு சென்டிமீட்டர் அளவுக்கு கேப் விட்டுட்டு அதுக்கு மேலே வந்துட்டு ஊசியை குத்துங்க. கொஞ்சம் மேலேக்கு இருந்ததுன்னா அந்த நூல் கலர் நூல் வந்து அந்த ஒயிட் கலர் பேஸில் இருக்கிறப்போ ரொம்ப அழகாகவே இருக்கும். இப்போ இதே மாதிரி இன்னொரு நூல் இருக்கு இல்லையா, அதையும் வந்து ஊசியில் வந்து கோத்துட்டு அதையும் வந்து இதே அளவுக்கு நம்ம வந்து அதே பாயிண்ட் நம்ம எங்கே ஃபஸ்ட்டு ஊசி குத்தணுமோ அதே பாயிண்டில் வந்துட்டு நம்ம உள்ளே விடணும். ஸோ இப்போ இது கரெக்டாக இருக்க ஹைட்டு. இப்போ அதே மாதிரி க்ளூ வந்து இதுக்கும் தடவிட்டு இப்போ ஊசியில் நூலை போட்டுடுங்க. இப்போ இதையும் வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஊசி வந்து எந்த இடத்துல வந்து விட்டோமோ அதே இடத்துல கரெக்டாக பார்த்து விடணும். கண்ணாபின்னம் போயிடுச்சுன்னா 2 நூல் மாதிரி தனியாக தெரியும், அது நல்லா இருக்காது. இப்போ 2 நூலும் பின்னாடி வந்துடுச்சு. இப்போ வந்து அந்த மணி வந்து கீழே தொங்குற மாதிரியும் அந்த நூல் 1 சென்டிமீட்டர் கேப் விட்டோம் இல்லையா, அது வந்து அழகாக தெரிகிற மாதிரியும் வச்சுட்டு பின்னாடி பக்கம் இருக்க நூலை வந்து திருப்பி அதே மாதிரி ஊசிக்குள்ளே கோத்து நம்ம வந்து அந்த மணி இருக்கு இல்லையா, அது வழியாகவே வந்து நம்ம திருப்பி இப்போ வந்து உள்ளே விடணும். நான் அது எப்படின்னு காட்டுறேன். மணியில் 2 மணிலையும் உள்ளே விட்டுட்டு அந்த பம்பி மாதிரி ஒன்று பண்ணியிருக்கோம் இல்லையா டாசலில், அது வழியாகவும் உள்ளே விட்டு கீழ்வாட்டமாக வந்து இழுத்துடணும். நம்ம இழுக்கிறப்போ இது வந்து கொஞ்சம் டைட்டாக தான் ஆகும். நம்ம இது பின்னாடி வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து அந்த இடம் சுருங்குது இல்லையா, அதை வந்து நம்ம பின்னாடி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். எல்லா டாசல்ஸும் போட்டு முடிச்சதுக்கப்புறம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்.
இப்போ இதே மாதிரி இன்னொரு நூலையும் வந்து அந்த மணிக்குள்ளேயும் விட்டு, அதுக்கப்புறம் அந்த ஹெட் மாதிரி இருக்குல்ல டேசலில், அதுலேயும் விட்டு அதுக்கப்புறம் கீழ்வாட்டமாக இழுத்துடணும். இப்போ உங்களுக்கு வந்து பெரிய காது இருக்கக்கூடிய ஊசின்னா இது வந்து 2 வேலை கிடையாது, சட்டுன்னு முடிஞ்சிடும். இப்போ அந்த 2 மணிக்குள்ளேயும் விட்டுட்டு, அப்புறம் அந்த டேசலோட ஹெட்லேயும் விட்டுட்டு, அந்த சென்டர் பார்ட் இருக்கு இல்லையா, முடி போட்டிருக்கோம் இல்லையா, அதையும் தாண்டி கீழே பக்கமாக வரணும். எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இது நல்லா வந்து ஃபிக்ஸ் ஆயிரும். இப்போ வந்து இது சுருங்கின மாதிரி இருக்குது. இது வந்து ஒன்றும் நம்ம பிரச்சனை இல்லை, நம்ம அழகாக அட்ஜஸ்ட் பண்ணிடலாம். நான் இப்போ எல்லா டேஸ்லும் போட்டு முடிச்சுட்டு அதையும் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு இப்போ காட்டுறேன். இப்போ இதே மாதிரி எல்லா டேசல்ஸையும் வந்து நம்மளோட பாட்டமில் வந்து அட்டாச் பண்ணிடணும். நான் இப்போ இது எல்லாத்தையும் வந்து அட்டாச் பண்ண போகிறேன். இதில் அட்டாச் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு ஃபைனலாக எப்படி இருக்குன்னு காட்டுறேன். இப்போ எல்லா டேசலையும் வந்து நான் தைச்சிட்டேன். ரொம்ப அழகாக வந்திருக்கு. கலர்ஃபுல்லாக ரொம்ப அழகாக இருக்குது பார்க்கவே. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி.